வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சக்கரவள்ளி கிழங்கு கறி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு தக்காளி, அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் 2 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். அதோட அந்த முனையெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு தோலை சீவி எடுத்துக்கலாம். இது மாதிரி தோல்லாம் நல்லா சீவி எடுத்த பிறகு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்ட பிறகு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இது மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதையும் இது கூட சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளிலாம் நல்லா வதங்கின பிறகு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே உங்கள் காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதித்து அதோட பச்சை வாசனைலாம் போய் வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சக்கரவள்ளி கிழங்கு அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இந்த சக்கரவள்ளி கிழங்கு வேகிறதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். சக்கரவள்ளி கிழங்கு சீக்கிரமாக நமக்கு வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. ரொம்ப கொலையாக வேக வச்சிடாதீங்க. ஸோ இது மாதிரி இருக்கணும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கணுன்னா நம்மளோட சுவையான சக்கரவள்ளி கிழங்கு கறி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சாதத்துக்கு இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.